ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைன் கிச்சன். ஷைன் கிச்சனில் இன்றைக்கி பேபிகார்ன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம். பேபிகார்ன், கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாத்தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், எண்ணெய். இப்போ பேபிகார்னை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு நீல வாக்கில் ரெண்டாக கட் பண்ணிக்கலாங்க. எல்லா பேபிகார்னும் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பார்த்து கட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கலாம். அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இல்லை கொஞ்சோண்டு குக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாம், அது உங்களோட ஆப்ஷன் தான். சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வருங்க. சேர்த்து இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சிக்கலாங்க. நல்லா அப்படியே சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாங்க. நம்ம பஜ்ஜி மாவு பிசைவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். அதை விட கொஞ்சம் மாவு கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும். அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கிட்டால் நல்லா இருக்கும். பாருங்கள், கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா பிசைஞ்சிக்கணுங்க. இப்போ நமக்கு கூட குக்கிங் கலர் இருக்குது இல்லைங்களா, ஃபுட் கலரு, அது வேணும்னா நம்ம ஆப்ஷன் தாங்க, அது வேணால் சேர்த்துக்கலாங்க. நான் இப்போ சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பேபிகார்ன் எல்லாத்தையும் இந்த பேட்டரில் போடலாம். போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாத்துலேயும் நல்லா அந்த மசாலா படுற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இது அப்படியே ஒரு 15 நிமிஷம் ஊறணும். ஊறினா தான் நல்லா டேஸ்டியாக எல்லா மசாலாவும் அதில் இறங்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்கலாம். இப்போ அடுத்து இதை எப்படி பொரிக்கலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே மீடியமாக வெடித்து இதுலேருந்து ஒவ்வொரு பேபிகார்ன் எடுத்து அதில் எண்ணெயில் போட்டுக்கலாங்க. போட்டு இதை வந்து மீடியமாகவே நம்ம ஃப்ரை பண்ணலாங்க. இந்த பேபிகார்ன் மசாலா, இந்த பேபிகார்ன் பக்கோடா ஃப்ரை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து நமக்கு நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய விட்டமின் டி இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, அப்புறம் ஃபோலிக் ஆசிட் இருக்குது. இதெல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையான சத்துக்கள்ங்க. இது எல்லாமே இந்த பேபிகார்னில் இருக்குது. ஸோ சாப்பிட்டா குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. பசங்களும் நல்லா இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம சாப்பிட்லாம். பாருங்கள், இதை அப்படியே ஃப்ரை பண்ணுறேன். பாருங்கள், இது வந்து கோல்டன் ஃப்ரை வர அளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், எப்படி ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. இப்போ
அவ்வளோதாங்க, பேபி கார்ன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து அந்த எண்ணெயில் பொரிச்சிக்கலாங்க. இது பொரித்து நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க பேபிகார்ன் மேலே போடுறதுக்காக தான். இது ஒரு ஃப்ளேவருக்காக தான், ப்ளஸ் பார்க்க கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இதை எடுத்து நம்ம இந்த பேபிகார்ன் மேலே போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, பேபிகார்ன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. அருமையான சுவையான பேபிகார்ன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷைன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.